ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை சொல்லி அது 2 வருஷத்துக்கு பிறகு அதுக்கு 3 வருஷத்துக்கு முந்தி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம கூட என்ன செய்யலாம், ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு கலவரம் இருந்துச்சு, இப்படி 98 99 ஏற்றுக்கலன்னு வைங்க, நம்ம எப்படி பேசிக்குவோம்? கோயம்புத்தூர் கலவரம் நினைச்சுல அந்த வருஷம் தான் நான் பிறந்தேன், இந்த கோயம்புத்தூர்ல கலவரம் நினைச்சுல அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி மூத்தப்பட்டாரு அப்படின்னு எல்லாருக்கும் எந்த சம்பவம் தெரியுமோ அதை சொல்லி அதுக்கு முந்தி அதுக்கு பிந்தி இதான் சரித்திரமாக உலகம் பூரா இருந்துச்சு. இவங்க உலகத்தை கூட ஆட்சி பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் கிறிஸ்துவ பிறப்புக்கு முன்னாடி போ இல்லாட்டி பின்னாடி வா எல்லாத்தையும் அதுல ஒன்று அடக்கிட்டாங்க. எவ்வளவு பழமையான காலமாக கீமூடு போட்டுக்க, இயேசுக்கு முந்தின இருந்தாலும் என்ன செய்யணும், அவரை வச்சுதான் அடக்கணும்னு ஆக்கிட்டாங்க, கிமு கிபின்னு ஆக்கிட்டாங்க. அப்ப எதுக்கு இந்த விவசாயம் நான் உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபி எத்தனாவது ஆண்டு பிறந்தாங்க யாராவது அடிச்சுன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்துவுக்கு பிறகுதான் பிறந்தாங்க, சந்தேகம் கிடையாது. அந்த வருடத்தை சொல்லக்கூடிய வழக்கம் அன்றைக்கு இல்லை, அரபு சமுதாயத்தில் இல்லை. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப பிறந்தார்கள் என்ற வருடத்தை எந்த குர்ஆனுடைய வசனத்திலையும் உங்களால் பார்க்க முடியாது, எந்த ஹதீஸ் நூல்களையும் அந்த வருடத்தை உங்களால் பார்க்க முடியாது. கிபி இத்தனாவது வருடத்தில் பிறந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால எப்படி தீர்மானிக்கணும், எல்லாத்தையுமே ஆதாரத்தோடு நம்ம ஆய்வு செய்யணும். அதுக்காக இந்த விவரத்தை சொல்ல வேண்டாம். எந்த அளவுக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கும் கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு அறிவிப்பு இருக்குது. அது எந்த வருஷத்துல ரபியுல் அவ்வல் மாதம் இல்ல, 570 580 590 அது இல்ல. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வருஷம் பிறந்தாலும் கண்டுபிடிக்க முடியாதா? முடியும். எப்படி முடியும்னா, இப்ப முஸ்லிம்களுக்கு ஒரு ஆண்டை இல்லாம இருக்கிற ஒரு நிலைமையை கவனித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல முஸ்லிம்களுக்கு ஒரு வருஷத்தை நம்ம உண்டாக்கி ஆகணும். நம்ம தான் உலகத்துக்கு முன்மாதிரிங்க, நம்மளை பார்த்துதான் இந்த உலகளாவே வருஷம் எல்லாரும் உண்டாக்கலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் மேல போயிட்டான், அவ்வளவுதான். முதல்ல ஹிஜ்ரி என்ற ஒரு வருஷத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில உண்டாக்குறாங்க. அப்ப நமக்குன்னு ஒரு ஆண்டு இருக்கணும். ஷாபான் மாதம்னா எந்த ஷாபான் மாதம் அது நமக்கு தெரியணும், ரமலான் மாதத்தை எந்த வருஷத்து ரமலான் அது நமக்கு தெரியணும். அப்படிங்கிறதுக்காக உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஆட்சி நடக்கும்போது அவங்க ஆட்சி வரைக்கும் 70 வருஷங்களை நல்லா வாங்கிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போது அவங்களுக்கு வரலாறு கிடையாது, அதாவது வருஷங்கள் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வஃபாத்தாகிற வரைக்கும் முஸ்லிம்களுக்கு ஒரு வருடத்தை சொல்லக்கூடிய வழக்கம் கிடையாது. அபூபக்கர் ஆட்சி காலத்திலையும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரமலான் வருது, எந்த ரமலான், இந்த வருஷத்து ரமலானா, போன வருஷத்து ரமலானா, 10 வருஷத்துக்கு முந்தின ரமலானா, 10 வருஷத்துக்கு பிந்தி வரக்கூடிய ரமலானா, இப்படி ஒரு குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக நம்ம ஒரு வருஷத்தை செய்வோம், குறிப்போம், இஸ்லாமிய வருஷத்தை உண்டாக்குவோம்னு நபி தோழர்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்யறாங்க. ஆலோசனை செய்யும் பொழுது எதுல இருந்து வருஷத்தை துவக்கலாம் பேச்சு வருது. சில பேர் ரசூலுல்லாஹ் பிறந்ததுல இருந்து துவக்கணும், சில பேர் என்ன செய்யறாங்க, அந்த நபியானாங்கல்ல அதுல இருந்து துவக்கிக்கிறோம், சில பேர் என்ன பண்ணாங்க, ஹிஜ்ரத் பண்ணாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல இருந்து வருஷத்தை ஆரம்பிக்குவோம். எப்ப ஹிஜ்ரத் போனாங்களோ, ஏன்னா வருஷம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறதா இருந்தா முதல் வருஷம் எதுவும் முடிவு பண்ணணும்ல, முதல் வருஷமாக ஒரு வருஷத்தை குறிப்பிடணும். எந்த வருஷத்தை ஃபர்ஸ்டா எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற ஆலோசனை செய்யும் பொழுது அவங்க நபியானாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத முதல் வருஷம் எடுத்துக்கொள்வோம். சில பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கல்ல அந்த வருஷத்தை முதல் வருஷமா எடுத்துக்கொள்வோம் கொஞ்சம் பேர். இன்னும் கொஞ்சம் பேரு இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தினது இந்த ஹிஜ்ரத் என்ற பயணம். மக்காவுடன் மதீனாவுக்கு விரட்டப்பட்டு வந்திருக்கவில்லை என்று சொன்னால் ஒரு ஆட்சி உண்டாயிருக்காது, அகில உலகத்திற்கும் இந்த மார்க்கம் பரவி இருக்காது. அந்த ஒரு வாய்ப்பை தந்திருந்த ஹிஜ்ரத் என்ற பயணம் ஒரு அடித்தளத்தை அமைச்சு தந்துச்சு. அதனால ஹிஜ்ரத் பயணத்தை நம்ம என்ன செய்வோம், வரலாறுக்கு அடிப்படை எடுத்துக்கொள்வோம். பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு ஹிஜ்ரத்தை எடுத்துக்கொண்டார்கள். யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் பிறந்ததுல இருந்து ஆரம்பிக்க வேணாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியானாங்க அதுல இருந்து ஆரம்பிக்க வேணாம், அவங்க மூத்தா போனாங்கல்ல அதுல இருந்து வருஷத்தை ஆரம்பிக்க வேணாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கு மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு மதீனாவுக்கு அவங்க அபூபக்கர் சேர்ந்து போனாங்களோ அதை நம்முடைய இஸ்லாமிய வரலாறில் முதல் வருடம் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி முடிவு பண்றாங்க. இஸ்லாமிய வரலாற்றுல முதல் வருஷம் எதை எடுக்கணும், ரசூலுல்லாஹ் பிறந்தது முதல் வருஷம் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா போனாங்களே அதுவும் முதல் வருஷம் இல்ல, அவங்க மூத்தா போனாங்களே அதுவும் முதல் வருஷம் இல்ல.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களோ அந்த ஆண்டை இஸ்லாமிய வரலாறுக்கு முதல் வருடமாக நாம் எடுத்துக்கொள்வோம் சொல்லி உமர் ரலியல்லாஹு தீர்மானிக்கிறாங்க. இந்த உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கார ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி பழகுனவங்க. அவங்களுக்கு எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து போனாங்கன்னு தெரியும். அந்த அடிப்படையில அவங்க அந்த 1வது ஆண்டு முடிவு பண்ணாங்கல்ல, அப்படி முடிவு பண்ணப்பட்டு ஹிஜ்ரத்துல இந்த வருஷத்தை துவங்கி இன்றைக்கு 1419 வருஷம் ஆகுது. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் பிறந்த வருஷம் கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா இத்தனை கிபியில பிறந்ததுக்கு நமக்கு ஆதாரம் கிடையாது. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வருஷம் பிறந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதா இருந்தா கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போனாங்கல்ல, அது ரெக்கார்ட் ஆக்கியாச்சு. அது முதல் வருஷம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு செய்யக்கூடிய நேரத்தில் 16 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஹிஜ்ரி 16வது ஆண்டு தீர்மானிக்கிறாங்க. 15 வருஷத்துக்கு பிறகு அவங்க ஆட்சியின் போது இது ஹிஜ்ரி 16வது ஆண்டு. 15 வருஷத்துக்கு முந்தைய ஹிஜ்ரத்து போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போது நாம் இருக்கக்கூடிய ஆண்டுக்கு 16வது ஆண்டு முடிவு பண்றாங்க. அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு பண்ணி இப்ப ஹிஜ்ரி எத்தனாவது ஆண்டு நடக்குது? 1992 அளவுக்கு தெரியாது. நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் கேட்டா 1998 நமக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய ஆண்டு என்று எதை முஸ்லிம் உம்மத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறோமோ அது நமக்கு தெரியாது. இன்றைக்கு ஹிஜ்ரத்து போய் 1419 வருஷம் ஆச்சு. ஹிஜ்ரி ஆண்டு எத்தனாவது ஆண்டு? 1419வது ஆண்டில் நாம இருக்கோம். இப்ப இது ஆரம்பிக்கிறோம். இப்ப நமக்கு இந்த வரலாறு நம்ம கையில் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண்டு கையில் இல்லாட்டாலும் கூட ஹிஜ்ரத்து போனாங்கல்ல, அந்த ஆண்டு நம்ம கையில் இருக்கு. அது போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை வயசுல ஹிஜ்ரத்துக்கு போனாங்க ரெக்கார்டு இருக்கு. ஹிஜ்ரத்துக்கு தனி ரெக்கார்டு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயசுல ஹிஜ்ரத்துக்கு போனாங்க? 40 வயசுல நபியானாங்க. 53 வயசு வரைக்கும் மக்காவுல இருந்தாங்க. 13 வருஷம் 13 வருஷம் நாட்டி வாங்கிவிட்டு அங்க இருந்து புறப்பட்டு போனாங்க 53வது வயசுல. அப்ப 53வது வயசில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்ப 1419 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. அதுக்கு 53 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க. முடிஞ்சு வச்சா கதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறந்தாங்க என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன எப்படி பண்ணது? 1419 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. ரெக்கார்டு இருக்கு, ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டு இருக்கு. அந்த சம்பவத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க? 53 வருஷம். கூட்டு நன்மை 1419 பிளஸ் 53 எவ்வளவு? 1472. 1472 வருஷத்துக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். இன்னைக்கு தேதியில இருந்து வருஷத்தை கண்டுபிடிக்க 1472 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரியில 53 சேர்த்துக்கிட்ட. ஹிஜ்ரி ஆண்டில் இருந்து 53 வருஷத்துக்கு சேர்த்துக்கணும். சேர்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருஷம் கிடைக்கணும். அப்ப 1472 வருடங்களுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். சரியா? சரி, இது என்ன வருடம்? இது இந்த வருடம் என்ன? உங்க வருடத்துக்கு சரியா வரலாம்? இது சரியா வராது. ஏன்னு கேட்டா நம்ம சந்திரனை அடிப்படையாக கொண்ட ஆண்டுக்கும் சூரியனை அடிப்படையாக கொண்ட ஆண்டுக்கும் மத்தியில 10, 11, 12 நாட்கள் வித்தியாசம் இருக்கு. அவனுக்கு 365 நாள். இங்கிலீஷ் கணக்குல ஜனவரி பிப்ரவரி கணக்குல பாத்தீங்கன்னா 365 நாள் இருக்கு. 365 நாள் வைங்களேன். 4 வருஷத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கணும். 300 வருஷம் சேர்த்துக்குவாங்க. 365 நாள் இருக்கு. இதுக்கு இப்ப நம்ம இங்கிலீஷ் வருடம் கிபி அந்த வருடத்துல பிறை கணக்குப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு 365 வராது. 360 வருமானம் 60 வராது. ஏன்னா ஒரு மாசம் அரபி மாசம் 30 தாண்டாது தேதி. பிறை தேதி இருக்குல்ல, 33வது பிறை இருக்குதா? இல்ல, 30 தாண்டாது. 29 குறையாது. அப்ப சில மாசம் 30, சில மாசம் 29 இப்படிதான் கணக்கு பண்ணணும். ஒரு வருஷத்துல 29 கொண்டது 5 வந்துடும், 29 கொண்டது 7 வந்துடும், 30 கொண்டது 7 வந்துடும். சமயத்துல இந்த வித்தியாசத்தின் அடிப்படையில குறைஞ்சது 10, கூடுதல் 12 நாட்கள் வித்தியாசப்படும். அதாவது நம்ம